தாவேகா எம்எல்ஏ கிட்ட குதிரை பேரம் பேசப்பட்டதா சொல்லி கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? பேசியிருப்பாங்க. அது செந்தில் பாலாஜியினுடைய உடம்புல பிறந்தது தான். இந்த மாதிரி வேலைகளுக்கு அவர் தான் பயன்படுவார். அவர் போகாத கட்சியில் செய்யாத வேலை இல்லை, செஞ்சிருப்பார். அதனால் மாட்டிகிட்டு இருப்பார், அவ்வளோதான். இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை கட்சி ரீதியாக நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினா அதில் பல்வேறு வகையான விவகாரங்கள் இருக்குது. லோக்கல் பாடின்றது லோக்கலில் மக்களுடைய செல்வாக்கை பெற்ற அந்தந்த ஊரில் இருக்கிறவன் பார்த்தா தான் அந்த மக்களுக்கு அது பயன்படும். கூட்டணினால என்னன்னா, தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி அல்ல, எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை தோற்கடிப்பதற்காக அவங்களுக்குள்ள ஒரு அலையன்ஸ் வச்சுக்குவாங்க. தேர்தல் முடிஞ்சதான் அவன் வீட்டில் போய் அவன் குடும்பம் தனியாக நடத்துவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல குடும்பம் நடத்த முடியாது. வைகோ சொல்கிறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இப்போ என்ன சொல்கிறாரு, கரப்ஷன், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் அப்படின்னா இதுதான் பண்ணாங்க அப்படின்னு திமுக பண்ணாங்கன்னு வேகமாக அழுத்தமாக வேறு சொல்கிறாரு. ஒரு ஆண்மகனாக இருந்தால் தவறு நடக்கிற போதே தவறு அப்படின்னு சொல்லியிருந்தால் அதனால் ஒன்றும் நஷ்டம் இல்லை. கூட அதாவது நகுதல் பொருட்டென்று மற்றும் மேற்று இடித்தல் பொருட்டுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். தவறு கூட இருக்கிற நீ அவன் தவறு பண்ணும்போது எடுத்து சொல்லலைன்னா நீ உனக்கு ஆண்மை இல்லை என்றது பொருள். திருச்சி கிழக்கு தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் நிற்க போகிறதா அரசியல் புரட்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நிற்கக்கூடிய சூழலில் வைகோ அவர்களை தமிழக வெற்றி கழகம் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. ரெண்டுமே கற்பனை காற்றில் வர்ற ஒரு செய்தி. உண்மையான செய்தி வரும்போது பார்த்துக்கலாம். தாவேகா ஆட்சியில் இந்த போதைப் பொருட்கள் அதிகமாயிருச்சு, அதை தடுக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கவே மாட்டேங்கிறாங்க. குதிரை பேரத்தில் அவர் பேரில் கெட்ட பேர் கொண்டு வர்றதுக்காகவே இவங்க தான் தயாரித்து அதெல்லாம் ஆளுங்களை அனுப்புகிறாங்க. அது ஒரு நாளைக்கு அது வெளிச்சத்தில் வரும்போது அது உண்மைகள் தெரியும். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர்கள் மற்றும் ஒரு யூடியூபர் 3 பேர் தாவேகா எம்எல்ஏ கிட்ட குதிரை பேரம் பேசப்பட்டதா சொல்லி கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? பேசியிருப்பாங்க. அது செந்தில் பாலாஜியினுடைய உடம்புல பிறந்தது தான். இந்த மாதிரி வேலைகளுக்கு அவர் தான் பயன்படுவார். அவர் போகாத கட்சியில் செய்யாத வேலை இல்லை, செஞ்சிருப்பார். அதனால் மாட்டிகிட்டு இருப்பார், அவ்வளோதான் இருக்கும். தாவேகாவுடைய ஆட்சியை திட்டமிட்டு கவிழ்த்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்காங்க. இது முதல்லேருந்து திமுக அதிமுக நினச்சாங்க. இப்போ திமுக எப்படி நினச்சதுன்னா, நம்ம விட்டு கொடுத்து அதிமுக பழனிசாமி முதலமைச்சர் கொண்டு வந்துடலாம், அல்லது திருமாவளவன் நேற்று கொண்டு வந்துடலான்னு ஒரு பிளான் போட்டது அவங்களுக்கு. அதாவது அவங்களுடைய எண்ணம் என்னென்னா, திமுக அதை விட்டா அதிமுக ஒரு 5 ஆண்டு காலம் இவங்க கொள்ளடிக்கலாம், 5 ஆண்டு காலம் அவங்க கொள்ளடிக்கலாம். இப்போ ரெண்டுக்கும் இல்லாத 3வது ஒருத்தர் சேர்ந்துட்டார. இனிமேல் மக்களுக்கு ஒரு தைரியம் வந்துடுமே, இது மாதிரி ஆட்சி மாற்றத்தை நம்ம இப்போ இதே விஜய் தவறு பண்ணால் கூட வேற ஒரு ஆள் வர்றதுக்கு கூட இனிமேல் மக்கள் மன அளவில் தயாராகிட்டாங்க. இப்போ மக்களும் என்ன கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் சமீப காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் இல்லையா, சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் வர இருக்கு, ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க, தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார் இல்லையா. இதெல்லாம் மக்களையும் கட்சிக்காரனை ஏமாத்துறதுக்கு. குதிரைக்கு முன்னால் கொள்ளு கட்டுறதுன்னு சொல்லுவான். கொள்ளு கட்டிட்டா குதிரை போகவோ அதுவும் கொள்ளும் போயிட்டே இருக்கும். கொள்ளு பிடிச்சிடலான்னு. அது மாதிரி கட்சிக்காரனை ஏமாத்துறதுக்காக, முழுக்க ஏமாத்துறதுக்காக, தேர்தல் வரும்னா நம்பி இருந்தால் நம்ம நிற்கலான்னு சில பேர் இருப்பான், தேர்தல் வந்தால் நமக்கு செலவு காசு கொடுப்பான்னு சில பேர் இருப்பான். அதனால் அவங்கள ஏமாத்துறதுக்காக சொல்கிறத தவிர நிச்சயமாக 5 ஆண்டு காலம் வேறு தேர்தல் வரவே வராது. அதுதான் இருக்கே. நான் இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, இவருக்கே நம்ம விஜய்க்கே லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை கட்சி ரீதியாக நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினா அதில் பல்வேறு வகையான விவகாரங்கள் இருக்குது. லோக்கல் பாடின்றது லோக்கலில் மக்களுடைய செல்வாக்கை பெற்ற அந்தந்த ஊரில் இருக்கிறவன் வந்தால் தான் அந்த மக்களுக்கு அது பயன்படும். அதுதான் கடந்த காலத்தில் காமராஜர் காலத்துலையும் சரி, அண்ணா காலத்துலலாம் அப்படி தான் இருந்தது. இவங்க தான் அதை கலர் கொடுத்து கட்சி ஆக்கிட்டாங்க. அதனால் லோக்கல் பாடியை கண்டிப்பாக
வந்து பண்ணாமல் இருந்தால் இந்த கட்சிக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, விஜய்க்கும் நல்லது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த தோழமை கட்சி கூட்டம் வந்து நடத்த இருக்கிறாரு. ஸோ இதன் மூலயமா அவர் என்ன சொல்ல வர்றாரு? திமுகவுல இருந்து கூட்டணியெல்லாம் நிரந்தரமா வெளியேறிட்டாங்க, ஏன் கூட தான் இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்றாரா? இல்லை வேற எதுக்காக பண்றாரு சார்? அதாவது அரசியலில் வந்து எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்காங்களோ அதுக்கு தகுந்த ஆயுதத்தை எடுத்தாகணும். இப்போ இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து எப்படியா இந்த ஆட்சியை வளைச்சிடலான்னு இவங்க நினச்சாங்க. அப்போ அவங்களுடைய பலத்தை சிதைக்கணும். சிதைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற ஆட்களை வர்றேன்னா வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டா அவங்களுடைய பலம் குறைய ஆரம்பிக்கும், மக்களுக்கு நம்பிக்கை குறையும், கட்சிக்காரனும் குறையும். அதனால் இவங்க போட்டாங்க விதையை அவர் அறுவடை பண்ணுறாரு, அவ்வளோதான் நடக்கும். இப்போ கம்யூனிஸ்ட் வந்து இதுல கலந்துக்க போறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த தோழமை கூட்டணி கூட்டத்தில் வந்து நாங்கள் கலந்துக்க போறது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. வெளியில இருந்தே எங்களுடைய ஆதரவு வந்து அதனால என்ன இருக்குது, அது வந்து அவங்களுடைய கொள்கை. அது அவங்க கொள்கை வெளியிலேருந்து ஆதரவு அளிக்கிறதுக்கு அவங்க 1000 காரணம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆதரவு அளிக்காமல் இருந்தால், ஒருவேளை இந்த ஆட்சி கவிழ்ந்தால் கவர்னர் ஆட்சி வந்து பிஜேபிக்காரங்களுக்கு வாய்ப்பாக போயிடும். அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க வந்து பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதான் அது நிதர்சனமான உண்மை. இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் இல்லையா? திமுகவை வந்து விட்டு கொடுக்காம இந்த இடத்துல வந்து அதாவது நிதானமாக ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. தாவேக்காவும் விட்டு கொடுக்காம அதாவது திமுகவும் விட்டு கொடுக்காம. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது இவ்வளோ காலம் ஒரு மாயையில் இருந்தாங்க. என்ன மாயைன்னா, கூட்டணிமா, அப்புறம் கூட்டணிக்கு ஒரு தர்மம்பா, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அலங்காரமாக வார்த்தை சொல்லுவாங்க. கூட்டணினால என்னன்னா, தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சி அல்ல, எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியை தோற்கடிப்பதற்காக அவங்களுக்குள்ள ஒரு அலையன்ஸ் வச்சுக்குவாங்க. தேர்தல் முடிஞ்சதாக அவன் வீட்டில் போய் அவன் குடும்பம் தனியாக நடத்துவாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல குடும்பம் நடத்த முடியாது. இவங்க முதல்லேருந்து அந்த ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. அதை இப்போ கண் விழித்து அவங்க வந்து விழிப்புணர்வு வந்த பிற்பாடு அதுலேருந்து விடுதலையாகி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்கவுங்க கட்சியை வளர்க்க முடியும். இல்லைன்னா தர்மம்னா பிச்சையாக வாங்க முடியாது. இப்போ RS பாரதி அவர்கள் வந்து ஆளுநர்கிட்ட ஒரு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காரு. முதல்வர் அவர்கள் வந்து குதிரை பேரத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு. முதல்வர் அவர்கள் வந்து குதிரை பேரத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காரு. மதிமுகவை சேர்ந்த வைகோ அவர்கள் வந்து விஜய் அவர்களே என்கிட்ட டைரக்டாக சொன்னார், உங்களுடைய எம்எல்ஏ வந்து பதவி விலகிட்டு வர சொல்லுங்க, மறுபடியும் இடைத்தேர்தலில் நிற்க வச்சு நான் என்னோட சப்போர்ட்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் சொல்லியிருந்தாரு. யார் சொன்னது? அதாவது வைகோ அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? வைகோ சொல்கிறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இப்போ என்ன சொல்கிறாரு, கரப்ஷன், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் அப்படின்னா இதுதான் பண்ணாங்க அப்படின்னு திமுக பண்ணாங்கன்னு வேகமாக அழுத்தமாக வேறு சொல்கிறாரு. ஒரு ஆண்மகனாக இருந்தால் தவறு நடக்கிற போதே வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருந்தால் அதனால் ஒன்றும் நஷ்டம் இல்லை. கூட இருந்து, அதாவது நகுதல் பொருட்டென்று மேற்று வந்து இடித்தல் பொருட்டுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். தவறு கூட இருக்கிற நீ, அவன் தவறு பண்ணும்போது எடுத்து சொல்லலைன்னா நீ வந்து உனக்கு ஆண்மை இல்லை என்றது பொருள். இப்போ வழியில் வந்த ஒருபாடு நான் சொல்கிறேன், அன்னைக்கு கட்சியில் இருந்தால் சொல்ல முடியலன்னு சொல்கிறது மகா கேவலமான ஒரு யோசனை. அது கேவலமானது. அதை வைகோ சொல்கிறத நீங்கள் இப்போ இனிமேலாம் வைகோ சொல்லி இன்னும் பிரயோஜனம். வைகோவுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் கட்சி எங்கேயோ போயிடுச்சு, வேறு வழி இல்லாமல் மகனை வச்சுக்கிட்டு கட்சி நடத்தலான்னு அவர் பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. அதுக்கு ஏதாச்சும் சொல்லி இவர் விஜயை ஏமாற்றலாமான்னு பார்க்குறாரு. விஜய் அவ்வளோ ஈஸியாக ஏமாறுற மாதிரி நடிப்பாரை தவிர ஏமாற மாட்டார், அதுவும் நமக்கு தெரியும். அதனால் இவர் கதை இங்கே வேகாது, அதுதான் உண்மை. சார், இதில் இன்னொரு கணக்கும் போகிறதா சொல்கிறாங்க. எப்படின்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் நிற்க போகிறதா அரசியல் புரசில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நிற்கக்கூடிய சூழ்நிலை வைகோ அவர்களை தமிழக வெற்றி கழகம் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. ரெண்டுமே கற்பனை காற்றில் வர்ற ஒரு செய்தி. உண்மையான செய்தி வரும்போது பார்த்துக்கலாம். எதனால் இது கற்பனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க? ஆமாம், பின்ன அப்புறம் யார் வைகோ நான் நிற்கிறேன்னு சொன்னாரா, ஸ்டாலின் நான் நிற்கிறேன்னு சொன்னாரா, அவங்க கட்சியில் தேர்ந்தெடுத்து பின்ன கற்பனை இல்லாமல் வேறு என்ன இது? அதனால் அவங்கவுங்க இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்க ஆளுக்கு தெரிஞ்சது அவனுக்கு உணர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கடைசியில் யார் நிற்கிறாங்க, யாரார் நிற்கிறாங்க, ஏன் அதுக்கு வைகோ தான் வைகோ நிற்க வேண்டியதில்லை. இவருடைய இயக்கத்தில் இருக்கிற சாதாரண தொண்டனை நிறுத்தினா கூட, யார் விஜயோட தொண்டை அங்கே ஈஸியாக ஜெயிக்கும்.
அவங்க தான் ஜெயிக்கும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அடுத்த கட்சிக்காரங்களுக்கு வந்து இவங்க பதவி கிடைக்குன்றதுக்காக இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் வந்து வேணா கம்மனை இருங்கடான்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களை சப்போர்ட் பண்ணால் தான் அந்த கட்சியும் வளரும். இதில் வந்தவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணால் கட்சி வேலையாக போயிடும். வந்தவனும் கடைசியில் வேலை இருக்கிற வரைக்கும் பார்ப்பான். அதெல்லாம் விளைந்த காட்டுக்குருவிகள். அப்புறம் மரம் காய்க்கிறது நிறுத்திச்சுன்னா எல்லாம் அடுத்த மரத்துக்கு ஓடிடும். அதனால் விட்டுட்டு அவர் கட்சியில் 30 ஆண்டு காலமாக இருந்து உழைத்து பாடுபட்ட தொண்டர்களுக்கு பதவி கொடுக்கலாம். இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா வந்தால் சரி ஹானரியாக அவங்க பாட்டுக்கு இருந்து போகணும்னு சொல்லணுமே தவிர அவங்களுக்கு பதவி கொடுக்கறது என்னைக்கு பதவி கொடுக்குறாலும் அன்றைக்கே வந்து விஜயனுடைய கட்சி கீழே போய் ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை இடைத்தேர்தலில் போட்டியிட்டா அவர் எந்த மாதிரியான விளைவுகளை சந்திப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து ஒத்து வரும்னு நினைக்கிறீங்களா? வேலை தோற்று போனால் அவருடைய நிலைமை என்ன? அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து நிற்பாருன்னு அவ்வளோ கூட யோசனை இல்லாமல் இருப்பாருன்னு நான் நினைக்கல. ஏன்டா ஏதோ ஒரு வகையில் தோற்று போயிடுறாரு. அதுக்கு பிறகு 2வது வாழ்க்கை அது. சொந்த தொழிலே தோற்று போயிட்டேன். என்னென்னமோ பண்ணிப்பா ஜெகஜால வேலைகள்லாம் பண்ணீங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ போய் இங்கே நின்று இதுலேயும் தோற்று போனால் இல்லை திமுக தொண்டர்கள்லாம் அவர் போகிற இடமெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எப்படியாவது சட்டமன்றத்துக்கு வரணும். திமுக தொண்டர்கள் எங்கே இருக்கிறான்? நீங்கள் வச்சிருக்கிற கூலிக்காரங்க தான் இருக்காங்களே தவிர தொண்டர்கள் இல்லை. தொண்டர்கள் தொண்டர்களால் என்றைக்கு தேர்தலுக்கு வேண்டிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவன் தான் தொண்டன். அந்த உரிமை இருக்கிறவன் தான் தொண்டன். அதான் அண்ணா சொன்னது. அவங்கள கீழே இருந்து தொண்டர்கள் தேர்ந்தெடுத்து மேலே வந்து தலைவர் சொல்லுவாங்க, சரி இந்த தொகுதியில் நான் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த கட்சி இருந்தது. அதை மாற்றி இன்றைக்கி வந்து மேலே உட்கார்ந்துருக்கிற ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டை பூரா கூறு போட்டுக்கிட்டு தொண்டர்களுக்கு காசு கொடுத்துட்டு வேலை செய்யடான்னு சொன்னால் அது தொண்டர்கள் அல்ல. அவர்களெல்லாம் ஒரு வேலைக்காரர்களாக நீ மாற்றி விட்டீர்கள். அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சும்மா சொல்லிட்டு போவான். அந்தாண்ட போய் இவர் கிடைக்கிறாரு வேலை இல்லை அப்படின்னு போயிடுவான். அவ்வளோதான். திமுகவுடைய இளைஞர் அணி குழு இருக்கு இல்லையா சார், அவங்க வந்து தொடர்ச்சியாக சரத்குமார் அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை வலியுறுத்திட்டு இருக்காங்க, போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞர் அணிக்குழுவில் வந்து சேகர் பாபு வந்து இருக்காரு. அவர் இளைஞரா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வந்து எழும்புதில்லை. இந்த ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஜென்சி குழு அப்படின்னு ஒன்று ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்சி குழு அப்படின்னு சொல்லி ஒன்று ட்ரெயின் பண்ணிட்டு ஜென்சி குழு எனக்கு தமிழ்நாட்டுக்காரன், எனக்கு தமிழில் சொன்னாதான் புரியும். ஜென்சி குழுனா இளைஞர் வடநாட்டுக்காரனெல்லாம் சேர்த்து வச்சிருக்காருங்களா? இந்த 20 வயசு 18 வயசு ஆட்களை தான் வந்து இளைஞர்கள் சொல்றதுல என்ன இருக்குது? இளைஞர்கள் சொல்ற ஜென்சி குழு, வெங்காய குழு எல்லாம் அதெல்லாம் திமுக அப்படி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் என்ன இவங்க ட்ரெண்ட் பண்ணாலும் அவனும் வந்து அவனுக்கு தெரியும். அவங்க அங்கே இருக்கிறவங்களும் எல்லாம் விவரம் தெரிஞ்ச பசங்க தான். இவங்க மாத்திரம் நம்மளை ஏமாத்தாமல் எங்கே இருக்கிறாங்க? நம்ம கூட இருந்தவங்களாம் என்ன பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு வசதியாகிட்டாங்களே, இவெல்லாம் ஏன் கொள்ளையடிச்சது தானே, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? அதனால் அவங்கள ஏமாற்ற முடியாது முதல்ல. சார் அதில் தான் சார் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது பல்லவி அவர்கள் எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்க எங்கே போனாலும் குழந்தைய தூக்கிட்டு போகிறதெல்லாம் தான் இமிட்டேட் பண்ணி அதில் வந்து கலாச்சிட்டுலாம் இருக்காங்க. என்னன்னு அதாவது எங்கே போனாலும் குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி அவங்களும் ஒரு நாடகம் நடத்தி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. குழந்தைய தானே அவங்க தூக்கிட்டு போகிறாங்க, அதில் என்ன இவங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஆக்கிக்கிட்டு இருக்காங்களே திமுக. அறியாமை தான் காரணம். அதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறது போகிறது ஒரு தாய் குலத்தை அவன் மகன் உறவை கேலி பண்ணுறது வந்து ரொம்ப அசிங்கம். அது அசிங்கமான பிறவிகள் தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. அதை விட்டு பயனுள்ள காரியங்கள், நியாயமான காரியங்களை அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு பாக்கியெல்லாம் பேசுங்க. நீங்கள் ஊழல் பண்ணதை பற்றி பேசுங்க, விலைவாசி ஏறின போது பேசுங்க, விலையை ஏற்றுனீங்களா அதை பேசுங்க, அந்த இயற்கை வளங்களை நீங்கள் கொள்ளடிச்சிங்களா அதை பற்றி பேசுங்க. அப்புறம் ஒயின் ஷாப் பிராந்தி கடைகளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு கொள்ளடிக்கிறீங்களே அதை பற்றி பேசுங்க. அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? பேசுறது கிடையாது, பேச மாட்டாங்க. ஏன்னா பேசுனா மாட்டிக்குவாங்க. அதனால் இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலை இல்லை, ஆட்சி போயிடுச்சு. அதை பற்றியும் பேசுகிறாங்களே, தாவேக்கா ஆட்சியில் வந்து இந்த போதைப் பொருட்கள் வந்து அதிகமாயிருச்சு, அதை வந்து தடுக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கவே மாட்டேங்கிறாங்க. குதிரை இப்போது அவர் பேரில் கெட்ட பேர் கொண்டு வர்றதுக்காகவே இவங்க தான் தயாரித்து அதெல்லாம் ஆளுங்களை அனுப்புகிறாங்க. அது ஒரு நாளைக்கு அது வெளிச்சத்தில் வரும்போது அது உண்மைகள் தெரியும். அதனால் போதைப்பொருள் திடீர்னு எப்படி வரும்? அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் மறைச்சி வச்சுருந்தாலும் அன்றைக்கி வெளியில் வருது. வெளியில் வர்றதுக்கு காரணம் நீங்கள் தான் காரணம், உங்கள் ஆட்கள் தான் காரணம். உங்கள் ஆட்சியில் தான் அது நடந்தது, அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு. இனிமேல் அதை எப்படி தடுக்கிறதுன்றதுக்கு ஒரே நாளில் வருஷக்கணக்கில் நடந்த தவறுகளை ஒரே நாளில் நீக்கிட முடியாது. படிப்படியாக அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடக்கும்.
இப்போ விஜயபாஸ்கர் அவர்களும் வந்து தாவேக்கால இணைய போறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள். ஸோ தொடர்ச்சியா அதிமுகவில இருந்து எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுகவுடைய நிலை என்னவா ஆகும்னு நினைக்கிறீங்க? அதிமுக என்று நீங்கள் சொல்வது அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இதாவது அதிமுக அல்ல, எம்ஜிஆரோட அதிமுக முடிஞ்சிச்சு. இப்போ இருக்கிறது அம்மா, அதாவது ஜெயலலிதாவுடைய கட்சி. அதுக்கு ஒரு தரமே கிடையாது. அவன் தரம் கட்டவங்க எங்கே போனால் என்ன, எந்த பக்கம் இருந்தான்னா ஒன்றும் கிடையாது. எங்கே வசதியாக இருக்கோ, எங்கே போனால் தப்பிக்கலாமோ, எங்கே போனால் சம்பாதிக்கலாமோ அதை பார்த்துக்கிட்டு போகிறவங்களுக்கு என்ன கணக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் இல்லை, வர எம்எல்ஏக்கள்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து திமுக கூட ரொம்ப இணக்கமாக போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த திமுகவை எதிர்த்து தான் அதிமுகவே ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள்லாம் உங்களுடைய தொண்டர்களெல்லாம் சேர்த்து எடப்பாடியை எதிர்த்துட்டு அந்த கட்சியை ஆக்கிரமிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க போய் விடுறீங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் வெளியேறோம், எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வெளியேறோம்னு சொல்கிறாங்க. என் புருஷன் சரியில்லைன்னா அடுத்தவனோட போய் குடும்பம் நடத்துறதுன்னு என்ன கணக்கு இருக்குது? உன் புருஷனை ஒழுங்காக வச்சுக்கோ. அதை விட்டுட்டு நீ அங்கேயே விட்டுட்டு நான் அவன் சரியில்லை அதனால் இங்கே போகிறான்னா நீ தப்பா அவன் தப்பான்னு இருக்குதுல்ல கணக்கு. அதுதான் உண்மை. எனக்கு சார், எதிர்கட்சிகள்லாம் வந்து சொல்றாங்க தாவேக்கா மீது மக்கள் அதிருப்தியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையாவே தாவேக்கா மீது மக்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்களா? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த கட்சியாச்சும் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணியிருக்கா? அன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆட்சிகள் வந்தவர் போட அதை திரும்ப வேறு மாதிரி எதிர்க்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ரெண்டும் ஒன்றும் இல்லை. அதே வேலையை வேறு மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா ஆட்சிக்கு அவர் வந்துட்டார். இல்லை, அவங்க ஒரு பதில்களும் வச்சுருக்காங்க. இப்போ வந்து கரண்ட்டை கட் ஆகிறதுக்காக மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து மக்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு தானே இருக்காங்க. அப்போ இப்போவே தாவேக்கா மீது வந்து மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. தாவேக்கான்றது வந்து 100க்கு 100 தமிழ்நாட்டு மக்கள் பூராவும் இருக்கிற ஒரு கட்சி அல்ல. புரியுதா? பல பேர் இருப்பான், பல காரணங்களுக்காக அவன் போராட்டுவான். அதனால் அந்த நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா, தாவேக்கா தலைவர் அவர் சார்ந்தவங்கள எங்கேயாவது தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லலாம். தப்பு இல்லாத போது மக்களுக்காக வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து காலங்காலமாக நடந்த தவறுகளை நீக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்க தான் செய்யும். அதன்படி எடுக்க செய்வாங்க. அதுக்கிடையில் அவங்கள தூண்டி விட்டு போராட்டம் நடத்த சொல்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, இப்போ மின்சாரத்துறையில் பல பேர் திமுகவில் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் இருக்கான், அதிமுகவில் அனுப்பப்பட்ட அதிகாரி இருக்கான், அவன் அதிமுகவே ஆன அதிகாரியும் இருக்கான், திமுக ஆன அதிகாரி இருக்கான். அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு எதாவது கெட்ட பேர் வரணுன்றதுக்காக அடிக்கடி இந்த ஆரம்ப காலத்தில் இந்த தொல்லைகள்லாம் இருக்கும். மாமியார் வீட்டுக்கு போனால் புதிய மருமகளுக்கு அந்த காலத்தில் தொல்லைகள் இருக்கும். அதே தொல்லைகள் இருந்துகிட்டு காலப்போக்கில் மாமியார் அடங்கிவாங்க, அப்புறம் மருமகள் கை ஏறிடும். அதுதான் உண்மை. தாவேக்கா ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலே ஆகுது. அவங்களுடைய சாதனையா நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? இவங்க இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்களே, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் இதை நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுவே ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குன்னா அனைத்து சவால்களையும் வந்து எதிர்கொண்டு ஆளுங்கட்சின்னா இப்போ அவங்க 717 சாராய கடைகளை மூடினாங்க. அப்புறம் சாராய பிஸ்னஸில் நடந்த மறைமுகமாக போன பணத்தெல்லாம் கஜானாவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி அவங்க பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. படிப்படியாக பண்ண தான் செய்வாங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.